திருத்துறைப்பூண்டி வேலாட்ட ஒர்க்ஸ் இன்னும் நம்ம பார்க்குறோம் தான் ஹோண்டா யூனிகான் 160. இது என்ன ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் என்னென்ன இருக்குது நான் ஓட்டி காட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த வண்டி ஓட்டி பார்த்தாச்சு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 போகிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி அடைக்கும் வெட்டி போகும். இதுதான் ஃபால்ட்டு. 30க்கு மேலே 40, 50, 60 போனீங்கன்னா வண்டி அடைக்காது, நீட்டாக போகும் வண்டி. அந்த 30க்குள்ளே போகிற மட்டும் வண்டி வெட்டி போகும், அடைச்சி போகும். இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டாக நம்மள்ட்ட வந்திருக்கு. இந்த வண்டி வந்த தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது இல்லாமல் இவங்க ஆல்ரெடி பண்ண செலவு ரொம்ப அதிகம். அதனால் இந்த வண்டி நம்ம ஃபால்ட்டு பார்த்து கரெக்டாக கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு. ஓகே, இந்த வண்டி ஃபுல்லாக நம்ம பிரிக்க ஆரம்பிச்சோம். இதில் என்ன ஃபால்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி எல்லா செலவும் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன ஃபால்ட்னு கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும். ஃபால்ட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேரும் மாற்றிட்டாங்க. இதில் மாற்றாத ஸ்பேர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் காயில், ஃப்ளக் ஹோல்டர், இதை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். இதில் ஃபால்ட் கரெக்ட் ஆகிடும். இதை மட்டும் தான் நம்ம பார்த்து வேலை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபால்ட் என்ன பார்த்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிட்டுருக்காங்க. சரி, ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே மோட்டர் ஆயில் வாங்கிட்டாங்க. அது மாதிரி ஆயில் வாங்கி மாற்றி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கஸ்டமர் ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்து அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், இதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க என்னென்னு கேட்போம். வேகமாக போகாதீங்க, பொறுமையாக நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி ஓட்டி பாருங்க. ஓகே, கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும், அவர்கிட்ட நம்ம கேட்போம். இந்த வண்டி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் தெளிவாக ஓட்டி பார்க்க போகிறாரு. அவர்கிட்ட கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். வண்டி ஓட்டி போய் வண்டி எப்பனாக்கு வண்டி சூப்பராக இருக்குது. கரெக்டாக சொல்லுங்கள். வண்டி ஆஃப் ஆகுதா அடைக்கிறது? இல்லை, அது இப்போ சரியாயிடுச்சு. ஓகேண்ணா, இந்த சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 செலவு பண்ணா. எந்த ஊர் நீங்கள்? அரியலூர். அங்கே வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? 20,000 என்னங்க செலவு பண்ணீங்க? இதில் கார்பெட்டர் மாற்றினேன், போர் மாற்றினேன், கிளச் பிளேட் மாற்றினேன், மேக்னெட் காயில் மாற்றினேன். சரி ரைட்டு, இவ்வளவு மாற்றி வண்டி அடைக்கிறது எப்படி இருக்கு? அடைக்கிறது கிளியர் ஆகல. அப்போ நான் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. சரி ரைட்டு, நம்ம காலையில் வேலை பார்த்துருக்கோம். என்னென்ன செலவு பண்ணுங்க? ஒன்றும் இல்லை, ஃப்ளக்கு ஹோல்டரு, பவர் காயில், இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். வண்டி ஓகேவா? வண்டி ஓகே தான். அடைக்கல இல்லை? நல்லா இருக்கு. ஓகே, நம்ம ஊர் தேடி வந்துருக்கீங்க, திருத்தணி தேடி வந்துருக்கீங்க. வேலை தெளிவாக இருக்குல்ல?